என்எஸ்சியும் பிஎஸ்சியும் merge ஆக போறாங்களா? அதிர்ச்சியா இருக்குல்ல இதை கேட்ட உடனே. பாம்பேல இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பிஎஸ்சியும் merge பண்ண போறது இல்லை. ஆனா அஹமதாபாத்ல கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரெண்டு என்டிட்டியும் ஒரே என்டிட்டியா ஆக போறாங்க. எதுக்காக? ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண வரவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வராங்க. அவங்க எல்லாம் இந்த கிஃப்ட் சிட்டி வழியா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நிறைய டாக்ஸ் கன்செஷன்ஸ் இருக்கு. இன்கம் டாக்ஸை இந்தியாவில் பே பண்ண வேண்டியதில்லை அவங்க ப்ராஃபிட்ல. ஸோ எஃப்ஐஐஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இது போன்றவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா கிஃப்ட் சிட்டி வழியா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலயும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஏற்கனவே தனித்தனியா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட் அவங்க ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக அந்த இடத்துல உருவாக்க அறிவுறுத்தி இருக்கிறது. அது செப்டம்பர் மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கிஃப்ட் சிட்டியில் ஒரே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கும்.